எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன். தாவீது சொல்ற, இவனை குறித்து நீங்க கலங்காதீங்க, இந்த விஷயம் என் விஷயம், நான் பாத்துக்கிறேன்றார். ஆமென். இந்த வார்த்தை இன்னைக்கு காலையில தியானிக்கும் போது கூட, இன்னைக்கு பலரும் நம்ம கூட இருந்து நாம் சந்திக்கிற சில ஃபேஸ்ல நம்ம ஃபேமிலி கூட இருந்து நம்ம புலம்புவாங்க தெரியுமா? இதோ நீ எப்படி சாதிக்க போற, இந்த காரியம் லைஃப்ல எப்படி நடக்க போகுது. இப்படி யாராவது உங்களை சுத்தி பேசிட்டு இருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு சொல்லுங்க, இதை குறித்து நீங்க கலங்காதீங்க, இது என் விஷயம், நான் பாத்துக்கிறேன். இது என் விஷயம், நான் பாத்துக்கிறேன். இந்த காரியத்துல ஜெயம் எப்படி வரும்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. சில கடினமான பாதையில் அன்பு உள்ளமே, சொல்லுறதை நிறுத்திடாதீங்க. எதை பேசுகிறீர்கள் இன்னைக்கு உங்கள் வாயில? யாரை குறித்து பேசுகிறீர்கள்? ஆமென். சில சிச்சுவேஷன்ல கர்த்தர் உங்களை கொண்டு போய் சில 4 பேர் அல்லது 5 பேர் உங்க பக்கத்துல வந்து உங்கள் பலவீனத்தை குறித்து பேச வைக்கிறது ஆண்டவர், நீ அவரை குறித்து பேசணுங்கிறதுக்கா. ஆமென். இதே சவுல் பல நாட்களுக்கு முன்பாய் தாவீது எப்படி தேவனுக்கு என்று வைராக்கியமாய் தேவனை குறித்து பேசினானோ, இதே போல சவுல் பேசினவன். இன்னைக்கு அதை மறந்துட்டான். இன்னைக்கு சவுலுக்கு அதை தெரியப்படுத்துறதுக்காக 40 நாள் அத்தனை பேரையும் பலவீனப்படுத்தி அவனுக்கு முன்னாடி நிக்க விடாம தாவீதை கொண்டு வந்து நிறுத்தி தாவீது மூலமா பேச வைக்கிறார். அந்த தேவன் இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமை இன்னைக்கும் குறையல. சொல்லிட்டே இருந்துங்க, சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் வைங்க. உங்க கையில் இருக்கிறது கல்லா இருந்தாலும் கர்த்தர் ஜெயத்தை உங்க கையில கொடுக்க போறார். ஆமென். இதோ செருபாபேல் தலைக்கல்லை கொண்டு வருகிறார், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படும். ஆமென். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாத தேவன். எதை பேசுறீங்க? எனக்கு அதிகம் ஆண்டவரை குறித்து பேசுங்க. ஆமென். உங்களை சுத்தி இருக்குது பேசிட்டு இருக்கிறவங்கள்ட்ட அவரை குறித்து சொல்லுங்க. இன்னும் எப்படி இதை நம்புறீங்க? என் கூட இருக்கிறவர் பெரியவர்.